ஏனென்றால் காலம் காலமாக எத்தனையோ அமைச்சர்கள் மலையகத்திலே கடமையாற்றியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. நான் 15-16 வருடங்களுக்கு பிறகு ஒரு தோட்டத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே இருந்த அந்த தோட்டத்து பாதைகள் அதே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அங்கிருக்கின்ற அந்த லைன் வீடுகள் அதே மாதிரியாகத்தான் இருக்கிறது. எந்த மாற்றத்தையும் காண முடியவில்லை. எனவே பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய வெற்றி. பார்லிமெண்ட் முற்றாக புதியவர்களால் அமைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய வெற்றி. எல்லாம் இளைஞர்கள் வருகை தந்திருக்க அனைவருமே கெட்டிக்காரர்கள். எனவே இவர்கள் எல்லோரும் இனிமேல் இந்த நிலை எமது நாட்டுக்கு ஏற்படாமல் புதிதாக வந்திருக்க அனைவரும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு